Hi friends, welcome to Cinema Artist Best. Cinema Artist Bestல இப்போ நான் பார்க்க போகிற திரைப்படம் என்னென்னா டாக்ஸ் டோன்ட் வியர் பேண்ட்ஸ். இந்த திரைப்படம் வெளியான 2019. இது வந்து ஒரு ஃபின்லாண்ட் எடுத்த திரைப்படங்க. திரைப்படம் டேரக்டர் யார் சொல்லி பார்த்தீங்கன்னா ஜேபி வல்கேப்பா. திரைப்படத்தின் ரைட்டர்ஸ் ஜேபி வல்கேப்பா அண்ட் ஜூகாம் லுமே. திரைப்படத்தில் பெக்காஸ்டாங் ஜூகாவை முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. அப்புறம் கிறிஸ்டா கொசன் அண்ட் மோனாவா அவங்களும் ஒரு முதன்மை கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க. சரிங்க, டாக்ஸ் டோன்ட் வியர் பேண்ட்ஸ் என்ன மாதிரி கதைகளும் பார்ப்பாங்க. படத்தின் நாயகன் ஜூவா. அவன் வந்து பேசிக்கலாக ஒரு டாக்டர். அவன் வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்து கல்யாணம் ஆகிடுச்சு, அவன் ஒய்ஃப் இருக்காங்க, ஆஸ் வெல் அஸ் குழந்தையும் இருக்குது. படத்தின் ஆரம்ப காட்சியில் அவங்க மனைவியோட ஒரு ட்ரிப்புக்கு போகிறான். இதில் என்ன ஆகுதுன்னா, அதில் அவங்க மனைவி தண்ணியில் மூழ்கி இழந்து போயிடுறாங்க. இதிலிருந்து மீள முடியாத ஜூவா ரொம்ப கடினம் பண்ணுறான் வாழ்க்கையில். அதே மாதிரி அவங்க பொண்ணுக்கும் வயசாகிடுது. அப்போ சின்ன பொண்ணாக இருக்கா, இப்போ ஒரு 10 பருவத்தை அடைஞ்சிடுறான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவனால் வந்து கோப்பே பண்ண முடியல. இந்த உலகத்துக்குள்ளே யாருக்குமே கனெக்ட் ஆக மாட்டான். ரொம்ப ஒரு மாதிரி அன்செட்டில்டாகவே இருக்கான். அவங்க மனைவியோட தாக்கத்திலே வாழ்கிறான். இதில் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஒரு நாள் அவன் மோனான்ற கதாபாத்திரத்தை மீட் பண்ணுறான். அவங்க பேசிக்கலாக யார் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து பேசிக்கலாக ஒரு டொமினாட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டொமினாட்ரிக்ஸ். இப்போ அவங்கள மீட் பண்ண அப்புறமா ஜூகோவோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தது, அது எப்படி மோனாவையும் பாதிச்சுது, இறுதியில் என்ன ஆச்சு இவங்க 2 பேருக்குன்றத ஒட்டுமொத்த கதை கிளம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் டொமினாட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்கணும். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இதில் படங்களெல்லாம் பார்த்துருப்பீங்க, பட் அது அர்த்தம் நம்ம புரியாது. என்னென்னா, செக்ஸை வந்து உமன் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அது ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா அவங்க டாமினண்ட்டாக இருப்பாங்க அதில். இல்லை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மிக முக்கியமாக பிடிஎஸ்ஸை தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. பிடிஎஸ்எம்ன்றது ஒன்றும் கிடையாது, அர்த்தம் சொல்லிடுறேன். பாண்டேஜ், டிசிப்ளின், டாமினன்ஸ் அண்ட் சப்மிஷன், ஷேடோ மெசேஜிசம். அதாவது வந்து ஒரு சாடிஸ்டாகவும் நடந்துப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கஃப் கட்டிக்கிட்டு ஆண்களை வந்து துன்புறுத்தி செக்ஸ் பண்ணுற ஒரு மேட்ரு இருக்குல்ல, அடித்து செக்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி வந்து கடித்து செக்ஸ் பண்ணுறது, இல்லை அவனை வந்து துன்புறுத்தி செக்ஸ் பண்ணுறது, ஏதோ ஒரு துன்புறுத்தி செக்ஸ் பண்ணுற ஒரு அர்ப்பணி செக்ஸ் பண்ணுறது தான். இதுதான் வந்து டொமினாட்ரிக்ஸ். ஸோ அந்த மாதிரி அந்த தொழிலில் இருக்காங்க. இப்போ என்னென்னா, இவன் அந்த பொண்ணை பார்த்த அப்புறமா என்ன நடக்குது அப்படின்றது தான் இதுதான் கதைகளும். இப்போ அந்த பொண்ணுக்கிட்ட வந்து செக்ஸ் வச்சுக்க போகிறான். ஒரு வாட்டி அவன் செக்ஸ் வச்சுக்க போகும்போது அவன் வந்து தன்னோட மனைவியோட ஞாபகத்திலே இருக்கான். பட் ஆனால் அவனுக்கு என்னென்னா, தன் மனைவியை அவனால் காப்பாற்ற முடியலையே என்ற ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்குது. அது எப்படியாவது இதன் மூலியமாக சரி கட்டணும்னு நினைக்கிறான். ஸோ அப்படி ஆரம்பிக்குது தான் இவனோட இந்த செக்ஷுவல் ப்ளஷருங்க. பட் ஆனால் போக 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 அவன் ஒரு கட்டத்தில் இவன் மேலே வேறு ஒரு காதல் கொள்கிறான். ஆனால் அந்த காதலில் அவன் எதிர்பார்க்குறது என்னென்னா அரவணைப்பு இல்லை. அந்த காதலை வந்து பார்க்குறது மாதிரி ஒரு என்னை வந்து என்னை துன்புறுத்திக்கிட்டே இரு, எனக்கு துன்புறுத்தல் வேணும் அப்படின்றது எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடறான். இதை புரிஞ்சுக்கிட்டாவ ஒரு கட்டத்தில் என்னென்ன முடியும் எவ்வளோ ட்ரை பண்ணுறான் விட்டு வெளில வர. பட் ஸ்டில் எண்டில் ஒரு விதமான முடிவு வந்து 2 பேரும் சேர்ந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது இவன் விட்டே தராமல் ஒரு இடம் இருக்குது. ஸோ எண்டில் இவன் என்ன தான் பண்ணுறான் அந்த பொண்ணுக்காக அப்படின்றது தான் முடிவாகவும் இருக்குது. ஸோ ஏன் இது உள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, இந்த படம் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது இஸ் நாட் கோயிங் டு பி நார்மல் மூவி. இது ஒரு வியர்ட் செட்டப் ஃபிலிமாக இருக்க போது மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். பட் அந்த வியர்ட் செட்டப் இந்த மாதிரி இருக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஏன்னா அவங்க நினச்சிருந்தா பயங்கர எராட்டிக்காக இந்த படத்தை கொண்டு போயிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபீலே இந்த படத்துக்குள்ளே கொண்டு போகல. இந்த முழுக்க இந்த படம் வந்து பார்வையாளனை அன்டைஜஸ்ட், அதாவது வந்து நமக்கு சில இடங்கள் டைஜஸ்டே ஆகாத மாதிரி இருக்கும். கொடூரமாக இருக்கும். கொடூரம்ன்ற சென்ஸ் நீங்கள் ரத்தத்தால் குத்துறது கொள்வது மட்டும் இல்லை, சில விஷயங்கள் செக்ஷுவலாக கூட கொடூரமாக பண்ண முடியும். அதை வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு வந்திருக்கான். அதாவது இவ்வளோ தூரம் இந்த படத்தில் வந்து விஷயங்களை வந்து அடுக்கி கொண்டு போகிறார் டைரக்டர். அதை வந்து பார்வையாளனை கடத்துகிற விதத்தில் வந்து அவர் ஜெயிச்சிட்டார் தான் நான் சொல்லணும். ஏன்னா இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு ஒரு இது அயற்சி ஏற்படணும். ஒரு விதமான ஒரு என்ன சொல்கிறதுங்க, என்னடா இப்படி இருக்குது அப்படின்ற சில காட்சிகள் பார்க்க முடியாது, நம்ம தவிக்கணும். எஸ், அதெல்லாம் இந்த படத்தில் இருக்குது. ரொம்ப கேவலமான அந்த படத்தில் எந்த காட்சியும் இல்லைங்க. ஆனால் அந்த காட்சி அமைப்புகளை நம்ம வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு சில விஷயம் உள்ளுணர்வு ஏற்பட்டு அந்த அயற்சி ஏற்படுது. அதுதான் டேரக்டர் சொல்ல வந்தார். அதை வந்து அதை பண்ணியிருக்காரு சொல்லணும். இந்த படத்தில் வந்து டேரக்டர் சொல்ல வந்த மிக முக்கியமான கருத்து, அன்பு என்பது எப்பவுமே ஒரே சைடில் ஒரே மாதிரி இருக்கணும் அவசியம் இல்லை. அது வந்து அன்பு காயப்படுத்தும்ல, அன்பு காயத்தை உண்டாக்கும்ல, அன்பு காயத்துக்கு மருந்தாகவும் இருக்கும். ஆனால் அதே சமயம் அன்பு காயத்தையும் ஏற்படுத்தும். இது ரெண்டும் ஒரு இடத்துல சேரும் போது என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் அப்படின்ற விஷயத்த அந்த 2 கதாபாத்திரம் மூலியமாக உணர்த்த ட்ரை பண்ணி எண்டில் கொண்டு வேண்டிய சூப்பர், ரியலி சூப்பர்.
இதில் அந்த படத்தின் கதாநாயகி தன் மகள் இருக்க அவன் மேலே நண்பை செலுத்தியிருக்கலாம். ஆனால் அவருக்கு அது ஒரு பாயிண்ட்டாகவே தெரியல. அந்த சப்ளாட் ரொம்ப அழகாக இருந்தது படத்தில். அது எண்டில் கொண்டு வந்து அவளுக்கும் இங்கே ஒரு துணை தேவைப்படுது. அது அப்போ இல்லை, அது சொன்ன இடம் சூப்பர். அதே மாதிரி இவனுக்கும் ஒரு துணை வேணும், அது தான் மகள் இல்லைடா. இந்த இடங்களெல்லாம் ரொம்ப பிரமாதம் பண்ணியிருந்தார். தட் வாஸ் ரியலி ஃபென்டாஸ்டிக் ஃப்ரம் த டேரக்டர்லாம் சொல்லணும். இந்த படத்தோட பெர்ஃபார்மன்ஸுங்க, பெக்கா ஸ்ட்ராங்காக பண்ண ஜூவாவும் சரி, கிறிஸ்டா கோசம் பண்ண மோராவும் சரி, டெர்ரிஃபிக் பிரித்து அடிக்கிறாங்க. 2 பேரும் போட்டு நடிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இது. தட் வாஸ் ரியலி டெர்ரிஃபிக் அண்ட் ஆல் த காஸ்ட். 2 பேரும் அவ்வளோ அற்புதமாக போட்டு ஒரு மிகச்சிறந்த ஒரு நடிப்பை அந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதில் எனக்கு அந்த டவுட்டுமே கிடையாது. அந்த எண்டு கிளைமேக்ஸ் கிட்ட நெருங்கும் போது அவன் அதை ரிவீல் பண்ண முடியாது. நீங்கள் படம் பாருங்கள். அவளை நோக்கி தான் உன்னை நோக்கி நான் வந்தே திருவண்டின்னு வருவான். நின்று ஒரு விஷயம் பண்ணுவான். அவளை பார்த்துக்கிட்டு ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டிருப்பான். அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அவளை பார்த்து தேடிக்கிட்டே அவளை பார்த்த உடனே அப்படியே சிரிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு இதிலேருந்து ஒரு விஷயம் ரியாக்ஷன் கொடுப்பான். அவள் அதுக்கு இன்னொரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பாள். வாவ், ஃபென்டாஸ்டிக் தட் இஸ் இட் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள் பெர்ஃபார்மன்ஸ், ரிமார்க்கபிள் எண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப ஒரு கடினமான சினிமாவாக இருக்குங்க. கடினமான சினிமா இந்த சென்ஸ் மறுபடியும் சொல்கிறேன். நிறைய பேர் ஹாரராக பார்த்துருப்பீங்க. வாயை உடைக்கிறது, பல்ல குத்துறது, அப்படியே ரத்தம் தெறிக்கிறது, எராட்டிக்காக. இது மனதளவில் உங்களை ஒரு விஷயம் பண்ணும். அதில் எனக்கு எந்த சந்தேகமே கிடையாது. அது அந்த ஹர்ட்ன்ற ஒரு விஷயம் இந்த படம் உங்களை பண்ணும். இட் வாஸ் ரியலி ரிமார்க்கபிள் சொல்லணும்னா அது டெஃபினட்டாக இருக்கும் அந்த படத்தில்ன்றது எனக்கு சந்தேகமும் கிடையாது. இந்த படம் பார்த்திங்கன்னா கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் டேரக்டர்ஸ் ஃபார்ட்நைட்டுக்கு நாமினே இருக்குங்க. அது தவிர்த்து இந்த படம் 12 வின்ஸ் அண்ட் 6 நாமினேஷனாக இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் டாக்ஸ் டோன்ட் வியர் பேண்ட்ஸ் படம் பாருங்கள். ஒரு சிறந்த படத்தை பார்த்த திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும், சந்தேகம் இல்லைங்க. மறுபடியும் தரமான உலக சினிமா வீடியோ, இல்லை ரீஜனல் சினிமா வீடியோ, இல்லை ஷார்ட் ஃபிலிம் வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.